தி ஹஸ்பண்ட் புது கே டிராமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்த உடனே ஹீரோவும் ஹீரோனியும் மலை ஏறுறாங்க சூரிய உதயத்தை பாக்குறதுக்காக. முதல்ல ஹீரோனி மேல போயிட்டு சீக்கிரமா வாங்க சூரியன் உதயம் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் வேக வேகமா ஏற ஒரு கட்டத்துல கை தவறி விழ போறாரு. நல்ல வேலை ரெண்டு பேரும் ஒரே கயிறுல ஜாயிண்ட் ஆயிருக்கிறதுனால ஹீரோனி கயிறை பிடிச்சி ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. அடுத்ததான் ஹீரோவும் மேல ஏறி வர ரெண்டு பேரும் மலை உச்சில உட்காந்து சூரிய உதயத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு டாக்டர். இந்த சீன் இதோட முடிய ஹீரோனியோட அப்பா தான் ஹாஸ்பிட்டல் டீன். அடுத்ததான் ஹாஸ்பிட்டல் நடக்கிற கான்பரன்ஸ காமிக்கிறாங்க. ஹீரோனியோட அப்பா தான் டீன். முதுகு தண்டுவடத்துல ஏதாவது பிரச்சனைனாக்க இது வரைக்கும் சரி பண்ண முடியாம இருந்துச்சு. இப்போ இவங்க ஹாஸ்பிட்டல்ல 3 வருஷமா நடந்த ஆராய்ச்சியில ஸ்டெம் செல்ல யூஸ் பண்ணி அதை சரி பண்ண முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. அதுக்காக 32 பேஷண்ட வச்சு ஆராய்ச்சி பண்ணதுல எல்லாரும் 80% ரெக்கவரி ஆயிருக்காங்க. 62% மக்கள் கால கைய அசைக்க முடியுதுன்னு அவங்க நடக்கிற வரைக்கும் இந்த ஆராய்ச்சி தொடரணும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு ஏதோ மெசேஜ் வர அதை எடுத்து பாக்குறாரு. பக்கத்துல இருந்த ஹீரோனியும் பாக்குறாங்க. பட் எதுவும் சொல்லல. இன்னொரு பக்கம் டீன் இந்த ஆராய்ச்சிய ஹீரோ தான் பண்ணாருன்னு அவரை வந்து சில வார்த்தை பேச சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோ எழுந்திருச்சு எமர்ஜென்சி ஆபரேஷன் வந்திருக்கணும் தன்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுல மாமனாரும் ஒய்ஃபும் காண்டாயிடுறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி எமர்ஜென்சி ஆபரேஷனை பண்ணிட்டு இருக்க கான்பரன்ஸ் முடிஞ்சு டீனும் ஒய்ஃபும் போயிட்டு ஒரு விஐபி பேஷண்ட பாக்குறாங்க. விஐபி பேஷண்ட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் நடக்க போறதுனால அவருக்கு சாப்பிட எதுவும் கொடுக்கல. அதனால அவரு கொஞ்சம் கடுப்புல இருக்காரு. இவருக்கும் ஸ்பைனல் கார்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அப்ப ஹீரோனி ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் பண்றதுல ஹீரோ தான் நம்பர் 1. அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஆபரேஷன் முடிச்சிட்டு வெளியே வர அங்க ஒரு பேஷண்டோட வைஃப் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோ நர்ஸ் கிட்ட என்ன விஷயம்னு கேட்க அதுக்கு அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு ஏதோ எமர்ஜென்சியா ஆபரேஷன் பண்ணணுமா, பண்ணலனா இறந்து போயிடுவாராம். இப்போ எல்லா சர்ஜனும் பிஸியா இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. அவ்வளவு நேரம் அவங்க ஹஸ்பண்ட் தாக்கு பிடிக்க முடியாதான். அதனாலதான் உடனே ஆபரேஷன் பண்ண சொல்லி அவங்க சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அதே சமயம் செக்யூரிட்டிஸ் அந்த பேஷண்ட்டையும் அவங்க ஒய்ஃபையும் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க. அங்க போன ஹீரோ அவங்கள தடுத்து என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஒய்ஃப் ஹஸ்பண்டோட நிலைமைய விலக்கி சொல்ல அதை கேட்ட ஹீரோ பேஷண்ட செக் பண்ணி பாக்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த விஐபி பேஷண்ட காமிக்க அவரை ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு நர்ஸ் ஓடி வந்து தடுக்கிறாங்க. வைஃப் ஏன்னு கேட்க நர்ஸ் எதுவும் சொல்லல. கட் பண்ணி ஹீரோவை காமிக்க ஹீரோ ரிசப்ஷன்ல ஏதோ பேசிட்டு இருக்காரு. அங்க வந்த வைஃப் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்ல இப்ப முடியாது அப்புறம் பேசலாம்னு சொல்றாரு. அதுக்கு வைஃப் உங்க இஷ்டத்துக்கு விஐபி பேஷண்டோட சர்ஜரி ஷெட்யூல மாத்த கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. ஹீரோ மன்னிப்பு கேட்க கடுப்பான வைஃப் உங்க மன்னிப்பை கேட்டு கேட்டு நான் வெறுத்து போயிருக்கேன். சொல்றதுக்கு வேற ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஹீரோ பதில் சொல்றதுக்குள்ள இப்ப வந்தாங்க இல்லையா எமர்ஜென்சியா அந்த பேஷண்ட ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. வைஃப் அவரை பார்த்துட்டே இருக்க ஹீரோ அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு உடனே அவருக்கு ஆபரேஷன் பண்ணலன்னா வாழ்க்கை முழுக்க மொடமா தான் இருக்கணும்னு சொல்றாரு. அவர் சொல்றதை கேட்ட வைஃப் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷெட்யூல் ரொம்ப முக்கியம். முதல்ல ஷெட்யூல் பண்ண மாதிரி அந்த விஐபி கிளையண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு சின்ன பிரச்சனை தான். ஆனா இந்த பேஷண்ட்டுக்கு டைம் இல்ல. லேட் பண்ணாக்க அவரால நடக்க முடியாம போயிடும். புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. ஆனா வைஃப் அவர் சொல்றத காதுல வாங்காம மறுபடியும் அதையே சொல்றீங்களா, உங்களுக்கு எப்பவும் இதெல்லாம் தான் முக்கியமான்னு கேட்டு போயிடுறாங்க. அடுத்ததா ஹீரோ போயிட்டு ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ டீன் வந்து அந்த ஆபரேஷனை நிறுத்த சொல்றாரு. ஹீரோவும் பொறுமையா ஆபரேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானேன்னு கேக்குறாரு. ஆனா டீன் அவர் சொல்றத கேக்குற மாதிரி இல்ல. இதை நிறுத்திட்டு ஷெட்யூல் பிரகாரம் நடந்துக்கோன்னு சொல்றாரு. ஹீரோவும் இந்த பேஷண்ட்டுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லன்னு அந்த பேஷண்டோட பிரச்சனைய விலக்கி சொல்றாரு. அதுக்கு டீன் நான் சொல்றது உன் காதுல விழலையா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, உன்னால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பிரச்சனை வர போகுது. அந்த விஐபி பேஷண்ட் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, ஒழுங்கா இதை நிறுத்திட்டு அவருக்கு ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ சிம்பிளா வெளியே போங்கன்னு சொல்ல டீன் உறைஞ்சு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் வைஃப காமிக்க அவங்களுக்கு போன் கால் வருது. யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. உடனே வைஃப் அவசர அவசரமா ஆபரேஷன் பண்ற ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டர் கிட்ட வராங்க. அப்ப ஹீரோ டீனை பார்த்து உங்களுக்கு காதுல விழலையா, உடனே வெளியே போங்கன்னு சொல்றாரு. கரெக்டா வைஃப் அங்க வர ஹீரோ சொன்னது அவங்க காதுலயும் விழுது. அப்போ டீனுக்கு பக்கத்துல இருந்த டாக்டர் சாய் ஹீரோ நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்கன்னு சொல்ல அதுக்கு இவரு இது என்னோட ஆபரேஷன் தியேட்டர், ஒழுங்கா போயிடுங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட டீன் உன்னை என் குடும்பத்துக்குள்ள விட்டதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச பரிசான்னு கேக்குறாரு. ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம வெளியே நின்னுட்டு இருந்த வைஃப பார்க்க டீனும் சாயும் கிளம்பிடுறாங்க. போறப்ப டீன் பொண்ணை பார்த்து முறைச்சிட்டு போறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த ஆபரேஷனை கண்டினியூ பண்றாரு. மறுநாள் காலையில அலாரம் அடிக்க ஹீரோ எழுந்திருக்கிறாரு. ஒரே வீட்டுல
இருந்தாலும் ஹீரோவும் ஒய்ஃபும் தனித்தனியா தான் இருக்கிறாங்க. எழுந்திருச்ச ஹீரோ காஃபி போட்டுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒய்ஃபும் எழுந்திருச்சு வராங்க. அவங்கள பார்த்த ஹீரோ காஃபி போட்ட இந்தான்னு கொடுக்க அவங்க அதை வாங்காம அவங்களே காஃபி போடுறாங்க. அப்ப ஹீரோ, நேத்து எனக்கு வேற வழி தெரியல, அந்த பேஷண்ட்டுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல, அதுக்கப்புறம் விஐபி பேஷண்டோட ஆபரேஷனும் நல்லபடியா நடந்துச்சுன்னு சொல்றாரு. கடைசியில எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு தானே சொல்ல வரீங்கன்னு ஒய்ஃப் கேட்க, நேத்து என்னால ஷெட்யூல் பிரகாரம் நடந்துக்க முடியல, மன்னிச்சிரு, ஆனா விஐபி கிளைண்டோட ஆபரேஷன் 1 hour தான் டிலே ஆச்சுன்னு சொல்றாரு. என்னது 1 hour தான் டிலே ஆச்சா? அவர் வெறும் விஐபி பேஷண்ட் கிடையாது, பெரிய கார்பரேட் கம்பெனியோட ஸ்பான்சர்னு சொல்றாங்க. அது ஒரு எமர்ஜென்சி கேஸ், எனக்கு வேற வழி தெரியல, நான் மட்டும் ஆபரேஷன் பண்ணலனா அவரால் இதுக்கப்புறம் எழுந்திருச்சு நடந்திருக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் இருக்கு, நீங்க அதை சுத்தமா மதிக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் உங்க அப்பாவை பர்சனலா பார்த்து மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றாரு. கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் போயிடுறாங்க. அடுத்ததா ஹீரோ கிளம்பி வர ஒய்ஃப் ஹீரோ விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோ அதை பெருசா எடுத்துக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போய் டீன் கிட்ட நேத்து நடந்ததுக்காக மன்னிப்பு கேக்குறாரு. அதுக்கு டீன், நேத்து என்ன சொன்ன, உன்னோட ஆபரேஷன் ரூம்ல இருந்து வெளியே போனா, நாம 2 பேரும் இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர்ன்றதுனால 2 பேருமே சரிசமம் நினைச்சிட்டல, நான் தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல உருவாக்கினேன், ஆனா என் சொந்த மருமகனே என்ன வெளியே துரத்துறான், நேத்து எமர்ஜென்சி, நான் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கல, மன்னிச்சிருங்கன்னு ஹீரோ மன்னிப்பு கேக்குறாரு. நேத்து நீங்க கான்ஃபரன்ஸ்ல இருந்து போனதுக்கு அப்புறம் பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, என் பொண்ணு அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமாளிச்சா தெரியுமா, அப்புறம் விஐபி பேஷண்டோட ஆபரேஷனை நீங்க தள்ளி போட்டதுனால அவரு எவ்வளவு கோவப்பட்டாரு தெரியுமா, அவரையும் என் பொண்ணு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தினா, மறுபடியும் இந்த மாதிரி நடக்காது, மன்னிச்சுக்கோங்கன்னு ஹீரோ சொல்ல, அவரு சொன்னதை கேட்ட டீன், என்ன அவ்வளவுதானா, நீ இங்க நைஸா பேசிட்டு வெளியே போய் மறுபடியும் பண்றதை தான் பண்ணுவ, என் பொண்ணும் நீ பண்ற தப்பு எல்லாத்தையும் சரி பண்ணுவா. ஹீரோ அதுக்கும் மன்னிப்பு கேட்க கடுப்பான டீன், கிளம்பு, இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்க விரும்பலன்னு சொல்றாரு. ஹீரோவும் அதுக்கு மேல எதுவும் பேசாம அங்கிருந்து போயிடுறாரு. அவரு சோகமா போறத டாக்டர் சாய் இன்னும் 2 நர்ஸும் பாக்குறாங்க. அதுல ஒரு நர்ஸ் ஹீரோ டீன் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார் போல இருக்கு, ரொம்ப சோர்ந்து போயிருக்காருன்னு சொல்றாங்க. அதை கேட்ட இன்னொரு நர்ஸ், இதுக்கு முன்னாடி ஹீரோ டீன் கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது, இப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் சாய், எல்லாம் காலத்தோட கட்டாயம், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இது நடக்க வேண்டியதுதான்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு நர்ஸ், தெரியும்னா முன்கூட்டியே ஏதாவது பண்ணிருக்கலாமேன்னு கேக்குறாங்க. இன்னொரு நர்ஸும் அவங்க சொன்னதுக்கு சப்போர்ட் பண்ண, அதுக்கு இவரு என்ன பண்ண சொல்றீங்க, நான் சொன்னா மட்டும் ஹீரோ கேட்டுருவானான்னு கேட்க, இதுக்கு மேல இவர்கிட்ட பேசுறதுல பிரயோஜனம் இல்லன்னு சொல்லிட்டு 2 நர்ஸும் அங்க இருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வைஃபை மீட் பண்ண, அவங்க ஏதோ மீட்டிங்காக வெளியே போறாங்க. அப்ப ஹீரோ தேங்க்ஸ் சொல்ல, எதுக்குன்னு கேக்குறாங்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எனக்காக பேசி சமாளிச்சேன்னு உங்க அப்பா சொன்னாரு, அதுக்காக தான் சொல்றாரு. போர்ட் டைரக்டரா என்னோட வேலையை தான் நான் பார்த்தேன்னு ஒய்ஃப் சொல்ல, நீ இன்னும் என் பக்கம் இருக்கிறன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஹீரோ சொல்ல, நான் உங்களுக்காக பண்ணேன்னு நினைக்காதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் போயிடுறாங்க. அடுத்ததா வெளியே போன ஒய்ஃப் சிக்னல்ல காத்துட்டு இருக்க ஒரு லேடி குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. அவங்கள பார்த்த உடனே ஒய்ஃபுக்கு ஏதேதோ தோணுது, என்னன்னு கிளியரா காமிக்கல, அதை நினைச்சு பார்த்தவங்க அழறாங்க. கிரீன் சிக்னல் விழுந்தது கூட தெரியாம அப்படியே இருக்காங்க. பின்னாடி இருந்த கார் ஹார்ன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் சுயநினைவுக்கு வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சாய் ஹீரோவை பாக்குறதுக்காக அவர் ரூமுக்கு போறாரு. ஹீரோ அவர் ரூம்ல இல்ல, அதனால சாய் அவரை தேடி போறாரு. ஹீரோ எங்க இருப்பாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஹீரோ இப்போ ஸ்டோர் ரூம்ல உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அங்க போன சாய், இங்க இருப்பேன்னு எனக்கு தெரியும், உன்னை மிடில் ஸ்கூல்ல இருந்து தெரியும், ஆனா உனக்கு இன்னொரு பக்கம் இருக்கும்னு நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நேத்து நடந்த விஷயத்தால ரொம்ப வருத்தத்துல இருப்பேன்னு நினைக்கிறேன், இப்ப எப்படி இருக்க, மாமனார் இல்ல பாஸ், வைஃப் இல்லனா பாஸ், இது 2த்துல எது கஷ்டமானதுன்னு கேக்குறாரு. 2மே ஹீரோ சொல்ல சாய் சிரிக்கிறாரு. வீட்லயும் நிலைமை சரியில்லையான்னு சாய் கேட்க ஹீரோ பதில் சொல்லல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்க போற, இதே மாதிரி போனா உங்க 2 பேருக்குமே கஷ்டம்னு சொல்றாரு. என்ன பண்ண சொல்றன்னு ஹீரோ கேட்க வைஃப் கிட்ட மனம் விட்டு பேச சொல்றாரு. அப்படி பேசி இன்னும் மோசமாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஹீரோ கேட்க, ஏற்கனவே கீழே போயிட்ட, இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சாய் கேட்க, அதுக்கு கீழையும் நிறைய இருக்குன்னு ஹீரோ சொல்றாரு. இப்படியே இருக்காத, ஏதாவது பண்ணு, பண்ணலனா உன்னோட குடும்ப வாழ்க்கையே முடிஞ்சிரும் சொல்றாரு. அன்னைக்கு நைட் வைஃப் வீட்டுக்கு போக சாய் சொன்னதை கேட்ட ஹீரோ வைஃபுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸையும் வாங்கி வச்சு சாப்பிட கூப்பிடுறாரு. வைஃப் நான் சாப்பிட்டேன்னு சொல்ல, அப்படியா, அட்லீஸ்ட் ட்ரிங்க்ஸாவது ஒன்னா சாப்பிடலாம் வான்னு கூப்பிடுறாரு. ஆனா எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வைஃப் போக, அதுக்கு ஹீரோ, நான் இதெல்லாம் உனக்காக தான் செஞ்சேன், சாப்பிடலனாலும் அட்லீஸ்ட் என் கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருன்னு சொல்றாரு. வைஃப் முடியாதுன்னு சொல்ல, நான் என் கூட உட்காரதா சொன்னேன், அது கூட கஷ்டமான்னு ஹீரோ கேட்க வைஃப் பதில் சொல்லாம போயிடுறாங்க. டைனிங் டேபிள்ல இவங்க 2 பேரும் ஆரம்பத்துல மலை ஏறினாங்க இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ண ஹூக்
ஹூக்க ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க. அடுத்ததா ரூமுக்கு போன வைஃப் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டைனிங் ஹாலுக்கு வர அவங்கள பார்த்த ஹீரோ உட்காரு உனக்காக ட்ரிங்க்ஸ் ஊத்துறேன்னு சொல்றாரு. ஆனா வைஃப் நானே ஊத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில இருந்த பாட்டில வாங்க அவரு விடாம நான் ஊத்துறேன்னு சொல்ல 2 பேர் கைப்பட்டு ஹூக் இருந்தது இல்லையா அந்த மொமெண்டோ கீழே விழுந்து ஒடிஞ்சு போயிடுது. அதை பார்த்த வைஃப் இன்னும் கடுப்பாகி சத்தம் போடுறாங்க. ஹீரோ கோவப்படாம அந்த ஹூக்க மட்டும் எடுத்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு இதுக்காகவா இவ்வளவு கோவப்படுறேன்னு கேக்குறாரு. இதனாலதான் நம்ம கல்யாண வாழ்க்கை சரியா அமையல. நாம 2 பேரும் சேர்ந்து சின்ன வேலை பண்ணாலும் பிரச்சனையில தான் முடியுது. நான் இதை சரி பண்றேன்னு ஹீரோ சொல்ல இதுவும் நம்ம கல்யாணம் மாதிரிதான் துண்டு துண்டா செதறிடுச்சு. உங்களால சரி பண்ண முடியுமா? ஒடிஞ்சதுதான். என்னதான் கம்மு போட்டு ஒட்டினாலும் பழசு மாதிரி இருக்காதுன்னு சொல்றாங்க. நீ எப்பவும் இப்படியேதான் இருக்க போறியான்னு ஹீரோ கேட்க நீங்களும் எப்பவும் இதே தானே பண்றீங்க. எதுவும் நடக்காத மாதிரி பரவாயில்ல மறுபடியும் முயற்சி பண்ணலான்னு தானே சொல்றீங்க. அதுக்கு ஹீரோ நான் என்ன பண்ணணும் சொல்லு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு உண்மையாவே எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. இப்ப இருக்கிற மாதிரியே இருங்க. அது மட்டும் தான் உங்களால செய்ய முடியும்னு வைஃப் சொல்ல ஹீரோ கீழே விழுந்து உடைஞ்ச மொமெண்டாவை சரி பண்றேன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ண போறாரு. அதை பார்த்து கடுப்பான வைஃப் டேபிள் மேல இருந்த ஹூக் எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோ நம்ம பிரிஞ்சிடலாம் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்றாரு. ஆனா வைஃப் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ நீ தானே சொன்ன கம் போட்டு ஒட்டினாலும் பழைய மாதிரி இருக்காதுன்னு. வாழ்க்கை முழுக்க நம்மளால இதே மாதிரி வாழ முடியாது. அப்புறம் ஏன் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறன்னு கேக்குறாரு. ஏன்னா உங்களுக்கு தேவை அதனாலதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் நீ ஒன்னா இருக்க ஆசைப்படுறியான்னு கேக்குறாரு. அதுக்கு வைஃப் உங்களுக்கு தேவையான எதையும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. கடுப்பான ஹீரோ எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கிளியரா சொல்றாரு. முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. நம்மள ஒருத்தர் இறந்தாதான் உங்க ஆசை நிறைவேறும் சொல்லிட்டு வைஃப் போயிடுறாங்க. மறாவது நாள் ஸ்பைனல் கார்டு ஆராய்ச்சி சக்சஸ் ஆச்சு இல்லையா அதுக்காக ஒரு பார்ட்டி நடக்குது. பார்ட்டியில வச்சு ஹீரோ சாய் கிட்ட நேத்து நடந்ததெல்லாம் சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சியான சாய் டைவர்ஸ் கேட்டியான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு தலையாட்டுறாரு. நல்லா யோசிச்சியா? பணம் ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா? சொந்தமா கிளினிக் ஆரம்பிக்க போறியான்னு கேட்க ஹீரோ தெரியாதுன்னு சொல்றாரு. எவ்வளவு வச்சிருக்கன்னு சாய் கேட்க 80 மில்லியன் வச்சிருக்கன்னு சொல்றாரு. அதை வச்சு எம்ஆர்ஐ ஸ்கேனர் கூட உன்னால வாங்க முடியாது. வேணும்னா எக்ஸ்ரே மிஷின் வாங்கலாம். உன் மாமனார் கீழே வேலை பாக்குறத விட எங்கேயாவது சம்பளத்துக்கு வேலைக்கு போ. பக்கத்து ஊர்ல பிசியோதெரபிக்கு நல்ல சம்பளம் கொடுக்கறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி கிளினிக்ல போட்டெக்ஸ் பண்ணு அதுக்கும் நல்ல சம்பளம் கிடைக்குது. ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்போ வேற ஒரு டாக்டர் சாய கூப்பிட சாய் அவர்கிட்ட பேச போயிடுறாரு. அடுத்ததா ஆராய்ச்சி வெற்றி பெற்றதுக்காக டைரக்டர் பேசிட்டு எல்லாரையும் டாஸ் பண்ண சொல்றாரு. எல்லாரும் சந்தோஷமா டாஸ் பண்ண ஹீரோ மட்டும் அமைதியா இருக்காரு. மத்த டாக்டர்ஸ் எல்லாம் ஹீரோக்கு வாழ்த்து சொல்றாங்க. அப்போ ஒரு லேடி டாக்டர் வந்து ஹீரோக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்க வைஃப் வராங்க. வைஃப பார்த்த உடனே அந்த லேடி டாக்டர் போயிடுறாங்க. வந்த வைஃப் முதல்ல ஹீரோக்கு வாழ்த்து சொல்லிட்டு ரெண்டாவதா உங்க சின்ன ப்ராஜெக்ட் பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் நக்கரா சொல்லிட்டு கிளாஸ் எடுத்து டோஸ் பண்ண சொல்றாங்க. ஹீரோ பண்ணல. என்னாச்சு? டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற வைஃப் கிட்ட டோஸ் பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. அவங்க சொன்னதை கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் திரும்பி இவங்கள பார்க்க அவங்கள பார்த்த ஹீரோ என்ன பண்ற? இந்த விஷயத்த பேசுறதுக்கு இது சரியான இடம் கிடையாதுன்னு சொல்றாரு. இது ரகசியமாவே இருக்க போகுதான்னு வைஃப் கேட்க இதுக்கு மேல பேசினா பிரச்சனை ஆகும்னு நினைச்சு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அதை பார்த்த ஹீரோனி என்னாச்சு மறுபடியும் எமர்ஜென்சியான்னு கேக்குறாங்க. ஹீரோ பதில் சொல்லாம திரும்பி பார்க்க நீங்க போகணும்ல போங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவும் அமைதியா அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததா ஹீரோ அவர் அம்மாவை பார்க்க போறாரு. அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து சின்னதா ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாப்பிட்டியாப்பான்னு கேட்க ஹீரோ இல்லன்னு சொல்லிட்டு அவருக்காக சாப்பாடு எடுத்துட்டு சொல்றாரு. அம்மா அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வைஃபுக்கு பிடிச்ச சைட் டிஷ் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்கறாங்க. அதை பார்த்த ஹீரோ அம்மா இது ரொம்ப அதிகமா இருக்கு. லாஸ்ட் டைம் கொடுத்ததே இன்னும் வீட்டுல இருக்குது. இவ்வளவு வேண்டான்னு சொல்றாரு. ஆனா அம்மா ஹீரோ சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. பாக்ஸ் தாம்பா பெருசா இருக்கு. உள்ள கொஞ்சம் தான் வச்சிருக்கிறேன். உன் வைஃப் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கா போல இருக்கு. இங்க வரது கூட இல்ல. அவ வீட்டுல இருக்கிறப்போ வீட்லயே சமைச்சு சாப்பிட சொல்லுன்னு சொல்றாங்க. நானும் அவளும் வீட்டுல ரொம்ப ரேரா தான் சாப்பிடுறோம்னு ஹீரோ சொல்ல எடுத்துட்டு போப்பா உன் வைஃப நல்லா பாத்துக்கோன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல ஹீரோவால எதுவும் பேச முடியல. சாப்பிட்டு முடிச்ச ஹீரோ அண்ணன் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றாரு. அப்போ அண்ணன் கிட்ட வைஃப டைவர்ஸ் பண்ண போற விஷயத்த சொல்றாரு. அதுக்கு அண்ணன் இங்க பாருடா வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்கதான் செய்யும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ எனக்கும் தெரியும். நானும் சரி பண்றதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாம் பண்ணேன். ஆனா எதுவும் வேலைக்கு ஆகலன்னு சொல்றாரு. அதுக்கு அண்ணன் முயற்சி மட்டும் பத்தாதுடா. ரைட் போகணும்னா நீ லெஃப்ட் போற, லெஃப்ட் போகணும்னா ரைட் சைடு போற. அதனாலதான் இந்த பிரச்சனைன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ நானும் இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். உண்மையாவே அவளுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நீங்க 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டு இருந்தாலும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சரியான பாதைய கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. அடுத்ததா ஹீரோ அம்மா கொடுத்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. ட்ரிங்க்ஸ்
மிஸ் பண்ணிருக்கிறதுனால அவரால கார் ஓட்ட முடியாது. அதுக்காக டிரைவரை வர சொல்லிட்டு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல டிரைவரும் வராரு. ஹீரோ போதையில இருந்ததுனாலையும் காருக்குள்ள லைட் எரியாதனாலையும் டிரைவர் முகத்தை சரியா பார்க்கல. இருந்தாலும் வாட்ச பார்த்துட்டு இப்பதான் டிரைவர் வேணும்னு கால் பண்ண, அதுக்குள்ள வந்துட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாரு. அதுக்கு டிரைவர், ஏன்னா இங்கதான் இருக்கிறேன், அதனாலதான் உடனே வந்துட்டேன்னு சொல்றாரு. அடுத்ததான் அந்த டிரைவர் ஹீரோ கூட்டிட்டு போய் அவர் வீட்டுல விடுறாரு. வைஃப காமிக்க வைஃப் அவங்க ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க ரூமுக்குள்ள யாரோ ஒருத்தர் வராங்க. ஹீரோ தான் வந்திருக்காருன்னு நினைச்ச வைஃப், இது உங்க ரூம் கிடையாது, வெளியே போங்கன்னு சொல்ல வந்த நபர் போகாம அங்கேயே நிக்க வைஃப் தூங்குறதுக்காக ஐ மாஸ்க் போட்டிருக்காங்க. அதனால வந்தவங்கள பார்க்கல. இவ்வளவு சொல்லியும் அந்த நபர் போகாம நிக்கிறதுனால வைஃப் மாஸ்க கழட்ட அங்க நிக்கிற ஆளை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. மறுநாள் காலையில அலாரம் அடிக்க ஹீரோ எழுந்திருக்கிறாரு. மொபைல் எடுத்து பார்த்தாக்க நிறைய மிஸ்டு கால் மெசேஜ் எல்லாம் இருக்கு. முதல்ல மெசேஜ படிக்கிறாரு. அதுல நான் தான் உங்க டிரைவர், மெசேஜ பார்த்த உடனே ரிப்ளை பண்ணுங்கன்னு வந்திருக்கு. மெசேஜ படிச்ச ஹீரோ ஏற்கனவே ஒரு டிரைவர் தான் கொண்டு வந்து விட்டுட்டாரு இல்லையா, அதனால இது தப்பான மெசேஜ் நினைச்சிட்டு அதை கண்டுக்காம அவர் வேலையை பாக்குறாரு. டைனிங் டேபிள் மேல நேத்து அம்மா கொடுத்து விட்ட பொருட்கள் அப்படியே இருக்க அதை பார்த்தவர் வைஃப் ரூமுக்கு போய் பாக்குறாரு. ரூம்ல வைஃப காணும். பெட்டுக்கு பக்கத்துல மலை ஏறுவாங்க இல்லையா, அந்த ஹூக் மட்டும் இருக்குது. அதை எடுத்து பார்த்தவர் மறுபடியும் அங்கேயே வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போற வழியில அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ண ஹீரோ யாருன்னு கேட்க, நேத்து உங்களை வீட்டுல டிராப் பண்ண டிரைவர் பேசுறேன், எனக்கு எப்போ பே பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. உங்க சர்வீஸ்க்கு நேத்து நான் பே பண்ணலையா, மன்னிச்சிருங்க, பேங்க் அக்கவுண்ட் நம்பரை மெசேஜ் அனுப்புங்க, உடனே அனுப்புறேன்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு டிரைவர், நான் இப்போ பணத்தை பத்தி பேசல, உங்க ஒய்ஃப பத்தி பேசுறேன்னு சொல்றாரு. ஏன் ஒய்ஃபான்னு ஹீரோ கேட்க, ஆமா நேத்து என்கிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்களே அதை பத்தி சொல்றேன்னு சொல்றாரு. நான் உங்ககிட்ட வேலை கொடுத்தனான்னு ஹீரோ கேட்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லன்னு ஹீரோ சொல்ல, எதுக்காக விளையாடுறீங்கன்னு டிரைவர் கேட்க, இங்க பாரு, நான் விளையாடல, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, ஒழுங்கா மன்னிப்பு கேளு, இல்லனா போலீஸ்க்கு போன் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு டிரைவர், ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நாம ரெண்டு பேரும் ஒரே பக்கம் நினைச்சேன், ஆனா நீங்க இந்த மாதிரி விளையாடுறது சரியில்லைன்னு சொல்றான். ஹீரோ அதுக்கு மேல பேசாம காலை கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹீரோ பார்த்த டாக்டர் சாய் ஓடி வந்து, உன் ஒய்ஃப் எங்க, அவங்க இன்னைக்கு காலையில கால்ஃப் கிளப்புக்கு வரவே இல்லைன்னு சொல்றாரு. அவ உங்களை வெயிட் பண்ண வச்சாலான்னு ஹீரோ ஆச்சரியமா கேட்க, அதுக்கு சாய், உன் ஒய்ஃப் பிரசிடென்ட்ட மீட் பண்ணணும் சொன்னாங்க, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணேன், ஆனா அவங்க வரலன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, நான் இன்னைக்கு எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன் தெரியுமான்னு கேக்குறாரு. அவரு சொன்னதை கேட்ட உடனே ஹீரோக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிரைவர் போன் பண்ணி பேசினா இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. உடனே சாய் கிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. கால் அட்டன் ஆன உடனே டாக்டர் சாய வெயிட் பண்ண வச்சுட்டு, நீ அவரை பார்க்க போகலன்னு கேக்குறாரு. ஆனா அந்த பக்கத்துல இருந்து ஒய்ஃப் பேசல, அந்த டிரைவர் பேசுறாரு. நான் பேசிட்டே இருக்கும் போது நீங்க எப்படி காலை கட் பண்ணலான்னு கேக்குறான். யார் நீங்கன்னு ஹீரோ கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணனே டிரைவர் நான் தான்னு சொல்றான். அப்படியா, என் ஒய்ஃப் போன் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு ஹீரோ கேட்க, என்னால நம்பவே முடியலன்னு டிரைவர் சொல்ல, உங்களுக்கு என்ன வேணும், என் ஒய்ஃப் எங்க, அவகிட்ட போனை கொடுங்கன்னு ஹீரோ சொல்ல, ஆனா அந்த டிரைவர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். காலை கட் பண்ண அடுத்த செகண்ட் ஹீரோ மொபைலுக்கு ஒரு போட்டோ வருது. அதுல வைஃப ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டிருக்காங்க. அடுத்ததா ஒரு வீடியோ வருது. நேத்து நைட் இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அதாவது ஹீரோ போதையில வீட்டுக்கு போனார் இல்லையா, அப்ப எடுத்தது. வீடியோல ஹீரோ அவரோட வைஃப அவர் வாழ்க்கையில இருந்து விளக்கணும்னு சொல்றாரு. பத்தாவதுக்கு அதுக்காக 500 மில்லியன் வான் பணம் கொடுக்கறேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டிரைவர், அப்படின்னா உங்க வைஃப உங்க வாழ்க்கையில இருந்து என்ன விளக்க சொல்றீங்களான்னு கேக்குறாரு. ஹீரோ அதுக்கு ஆமான்னு சொல்றாரு. அந்த வீடியோவை பார்த்த ஹீரோக்கு வேர்த்து போயிடுது. அப்போ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அந்த டிரைவர் தான் கால் பண்ணிருக்கான். கால் அட்டன் பண்ண உடனே போட்டோவையும் வீடியோவையும் பாத்தீங்களான்னு கேக்குறான். பார்த்தேன், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு டிரைவர், கவலைப்படாதீங்க, உங்க வைஃப் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க, நீங்க எவ்வளவு சீக்கிரம் பணம் அனுப்புறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க வைஃப் விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு ஹீரோ கேட்க, அதுக்கு டிரைவர், அதே தான் நானும் கேக்குறேன், நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, என்ன ஒரு வேலை பண்ண சொல்லிட்டு இப்போ ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னே எனக்கு புரியல, அந்த வீடியோல இருக்கிறது நானா, அது ஃபேக் தானேன்னு கேக்குறாரு. அப்படியா நினைக்கிறீங்கன்னு டிரைவர் கேட்க, ஹீரோவால அதுக்கு பதில் சொல்ல முடியல. இங்க பாருங்க, நான் அப்போ குடிச்சிருந்ததுனால இந்த மாதிரி பேசிருக்கலாம், அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றதுன்னு டிரைவர் கேட்க, என் ஒய்ஃப விட்டுருங்கன்னு சொல்றாரு. அதுக்கு டிரைவர், இங்க பாருங்க, உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது, முதல்ல உங்க வைஃப் வேண்டான்னு சொன்னீங்க, இப்ப அவங்கள உயிரோட விட சொல்றீங்க, கடைசியா கேக்குறேன், உங்க வைஃப் உயிரோட இருக்கணுமா வேண்டாவான்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ, அவ உயிரோட இருக்கணும், அவளை விட்டுடுன்னு சொல்றாரு. டிரைவரும் விட்டுறேன், ஆனா அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும், உங்க வைஃப உங்க வாழ்க்கையில இருந்து விளக்குறதுக்கு 500 மில்லியன் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, இப்போ உயிரோட விடுறதுக்கு 1 பில்லியன் வேணும், 3 மணி நேரம் டைம் கொடுக்கறேன், அதுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டு உங்க வைஃப கூட்டிட்டு போங்க
போங்கன்னு சொல்றான். 3 மணி நேரத்துக்குள்ள நான் கேட்ட பணத்தை கொடுக்கலன்னா உங்க வைஃப் இறந்துட்டதா நினைச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுல போலீஸ்க்கு போனாலோ என் கால்ஸை எடுக்காம இருந்தாலோ அவங்க இறந்து போயிடுவாங்க. ஹீரோ 3 மணி நேரத்துக்குள்ள எப்படி ரெடி பண்ண முடியும்னு கேட்க அதுக்கு அவன் பதில் சொல்லாம இதுக்கப்புறம் உங்க வைஃப் மொபைல கான்டாக்ட் பண்ண முடியாது. இப்ப மணி 10:25 ஆகுது. 3 மணி நேரம் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்ததா ஹீரோ அவன் அனுப்பின வீடியோவை மறுபடியும் பாக்குறாரு. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நேத்து ராத்திரி சர்வீஸ் சென்டருக்கு போன் பண்ணி டிரைவர் வேணும்னு கேட்டது. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. ஆனா டிரைவரோட முகம் மட்டும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. உடனே காருக்கு போயிட்டு காரோட டேஷ் கேமரா ஃபுட்டேஜை செக் பண்றாரு. ஆனா அதுல இருந்த வீடியோ எல்லாம் டெலீட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா காலையில ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்தது இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தான் நேத்து ராத்திரி என்ன வீட்டுக்கு கொண்டு போய் விட்டதான்னு கேக்குறாரு. அவரு ஒரு டிரைவர் தான். அதுக்கு அவரு ஓ நீங்களா, நேத்து நீங்க சொன்ன இடத்துக்கு வந்தேன். நான் வந்தப்போ நீங்க அங்க இல்ல, அதனால நான் போயிட்டேன்னு சொல்றாரு. அதனால ஹீரோ அந்த சர்வீஸ் சென்டருக்கு போன் பண்ணி விசாரிக்கிறாரு. அங்க இருக்கவங்களும் அவங்க டிரைவர்ஸ் யாரும் ஹீரோ காரை பிக் பண்ணவே இல்லன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வைஃபை தூக்கிட்டு போன அந்த டிரைவர் வைஃபோட காரை ஒரு ஆத்துல தள்ளி விட்டுட்டு அவங்க மொபைலையும் ஆத்துக்குள்ள தூக்கி போட்டுறான். இன்னொரு பக்கம் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. கார்ல இருந்து இறங்க கூட இல்ல, வீடியோ கால் வருது. அட்டன் பண்ணாக்க வைஃபை தலைகீழா தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ பதறி போக அவன் அதோட விடல, வைஃபை தண்ணிக்குள்ள விடுறான். அதை பார்த்து ஹீரோ இன்னும் பதறி போயிடுறாரு. வேண்டாம் வேண்டாம் விட்டுடுன்னு கதறாரு. அடுத்துதான் அவன் தெரிய அவனை பார்த்த ஹீரோ உனக்கு என்ன பைத்தியமா, ஏன்டா இப்படி பண்றன்னு திட்டுறாரு. அதுக்கு அவன் நீங்க தான் டீலை பிரேக் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட போனீங்க, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்க வேற வழி இல்லாம ஹீரோ மன்னிப்பு கேட்க இப்ப நீங்க எனக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா உங்க வைஃபை இறந்து போக விடாம காப்பாத்திட்டேன். ஒரு மனுஷனால இவ்வளவுதான் பொறுத்துக்க முடியும். என்னோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன். உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன் போல இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நான் கேட்ட பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்றான். ஆனா 1 மணி நேரம் பத்தாதுன்னு ஹீரோ சொல்ல நான் சொன்னதுதான் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அவன் காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு காரை செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா காருக்குள்ள அவருக்கு எதுவும் கிடைக்கல. அடுத்துதான் அங்கிருந்து கிளம்பின ஹீரோ முதல்ல மாமனாருக்கு கால் பண்றாரு. அவரு கால் பிக் பண்ணல. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி அவர் எங்கன்னு கேட்க அவர் இப்போ ஏதோ சர்ஜரியில இருக்கதா சொல்றாங்க. அடுத்ததா மாமியாருக்கு கால் பண்ண அவங்க நம்பர் ரீச் ஆக மாட்டேங்குது. அடுத்ததா ஹீரோ பேங்க்குக்கு போயிட்டு அவர் அக்கவுண்ட்ல இருந்த 80 மில்லியன் வித்ட்ரா பண்ணிட்டு பேலன்ஸ் பணத்துக்கு லோன் கேக்குறாரு. ஆனா மேனேஜர் நீங்க விஐபி கிளைண்டா இருந்தாலும் லோன் கிடைக்க 2 வாரம் ஆகும்னும், பிரைவேட் லோனுக்கு போனா கூட ஒரு நாள்ல கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா பேங்க்ல இருந்து கிளம்பின ஹீரோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா 1 ஹவர் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அவன் கால் பண்றான். அதுவும் வீடியோ கால். காலை அட்டன் பண்ண ஹீரோ என் வைஃப் எப்படி இருக்கான்னு கேட்க நல்லாதான் இருக்கிறாங்க, என் பணம் எங்கன்னு கேக்குறான். இருக்குன்னு ஹீரோ சொல்ல காமிக்க சொல்றான். ஹீரோவும் பேக திறந்து பணத்தை காமிக்கிறாரு. பணத்தை பார்த்தவன் ஒரு ஹாஸ்பிட்டல் டைரக்டரால 1 மணி நேரத்துல இவ்வளவு பெரிய தொகையை ரெடி பண்ண முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பேச்செல்லாம் விடு, எங்க வரணும்னு ஹீரோ கேட்க அவனும் ஒரு அட்ரஸ் சொல்லி ஹாஃப் அன் ஹவருக்குள்ள அங்க வர சொல்றான். ஹீரோவும் அவன் சொன்ன அட்ரஸ்க்கு போறாரு. சேஃப்டிக்காக கோட் பாக்கெட்ல ஒரு கத்திய மறைச்சு வச்சுக்கிட்டு போறாரு. அவன் சொன்ன அட்ரஸுக்கு போய் சேர்றப்போ ஒரு டர்னிங் வருது. ஹீரோ கார் அதுல திருப்ப கரெக்டா ஒரு டெலிவரி மேனோட ஸ்கூட்டர் ஹீரோ காரை மோத வருது. நல்ல வேலை மோதல. ஆனா அந்த டெலிவரி மேன் பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துடுறாரு. ஹீரோக்கு ஏற்கனவே இறக்க குணம் ஜாஸ்தி. உடனே காரை நிறுத்திட்டு ஓடி போய் நல்லா இருக்கீங்களா, நான் பேசுறது கேக்குதான்னு அந்த டெலிவரி மேனை காப்பாத்த பாக்குறாரு. அவன் அதுக்கு பதில் சொல்லாம என்னுடைய பணத்தை கொண்டு வந்தியான்னு கேட்க ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஹீரோ சுதாரிக்கிறதுக்குள்ள அவன் ஹீரோக்கு ஷாக் கொடுத்துறான். இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.